ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം 2வது സ്കന്ധത്തിലെ 7வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். சூதனாக்குமே சவனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கார். அதனால சூத உவாஜா 1வது ஸ்லோகம். பஞ்சானாம் திரௌபதி பார்யா சாமான்யா சாபதே விரதா பஞ்சபுத்ராஸ்து தஸ்யாஸ்யோர்பர்த்ருப்யோ தேவ சுந்தரா. பஞ்சானாம் திரௌபதி பார்யா சா மான்யா சா பதிவிரதா பஞ்சபுத்ராஹ து தஸ்யாஹ ஸ்யுஹு பர்த்ருப்யோஹோ அதீவ சுந்தராஹ. 5 பேரோடு மனைவியா இருக்கிற திரௌபதி, பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கும் மனைவியாக்குமே திரௌபதி. அந்த திரௌபதி பதிவிரதையுமாக்கும், மாന്യയാക്കും, குலத்துக்கு சேர்ந்தவளாக்கும், கணவர்களை விட அதீவ அழகு இருக்கிற 5 குழந்தைகள் அந்த திரௌபதிக்கு உண்டாச்சு. பஞ்சபாண்டவர்களோடு மனைவி பாஞ்சாலி, 5 பேரோடும் தர்மபத்னியாக்கும் திரௌபதி. அதுக்கப்புறம் அவளுக்கு வேறையும் மனைவிகள் உண்டு. இருந்தா கூட இந்த 5 பேருக்கும் சேர்ந்து ஒரு மனைவியாக்கும், அட் எ டைம் திருமணம் பண்ணின்றதாக்கும் இந்த திரௌபதியை. பதிவிரதையாக்கும், நல்ல குலத்தில பிறந்தவளாக்கும். அப்படி இருக்கிற பாஞ்சாலி எதனாலியாக்கும் 5 கணவர்களை திருமணம் பண்ணிண்டா அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு பாஞ்சாலியோடு பூர்வ ஜென்ம விற்த்தாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். யஜ்ஞசேன மகாராஜாவோடு பொண்ணு திரௌபதி. பூர்வ ஜென்மத்துல திரௌபதியோட நாமம் அப்படிங்கிறது நாளாயணி. மௌல்கல்ய முனியோடு மனைவியாயிருந்தா. സർവ ശരീരഭാഗങ്ങളും കുഷ്ഠം വന്ന് ബാധിച്ച് പഴുത്തൊലിച്ച് നൊരയ്ക്കിற ശരീരം. അത് മട്ടുമില്ല, വയസ്സായിട്ട് ചുക്കിച്ചുളിഞ്ച് ജരാനരകൾ ബാധിച്ച് വരണ്ടൊണങ്ങിന തൊലികളോട് കൂടിന മൗൽഗല്യ മുനി. எப்ப பாரு இருமல், நோய் பாடாப்படுத்துறது, வார்த்தக்கியம், இப்படி இருக்கிற பார்த்தாலே அருவருப்புண்டாகிற ரூபத்திலே இருக்கிற மௌல்கல்ய முனிய மனைவியான நாளாயணி கணவரை பகவான மாதிரி நினைச்சு பூஜை பண்ணி பரிசாரம் பண்ணினா. எப்ப பார்த்தாலும் சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட எப்ப பாரு திட்டிகிட்டே இருப்பாள் இந்த மௌல்கல்ய முனி மனைவிய. கோபம் வந்தா கண்ணா பின்னான்னு கத்துவர், அடிப்பார். இருந்தா கூட அவளுக்கு அந்த நாளாயினிக்கு கொஞ்சம் கூட சங்கடம் வரலை. பொறுக்க முடியாத அளவுக்கு துர்கந்தம் அந்த சரீரத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் சலம், அதெல்லாம் கிளீன் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப பொறுமையோடு கூடிட்டு நன்னா பரிசரணம் பண்ணிட்டு வந்தா மனைவி கணவரை. ஒருக்கா மௌல்கல்யன் சாப்பிட்டு இருந்தோன்னு குஷ்டமல்லவோ நோய். அதனால என்ன ஆச்சு, தன்னோட கட்ட விரல கட்டாயி சாப்பாட்டுல விழுந்தது. நாளாயினி அந்த கட்டாயி கீழே விழுந்த அந்த விரலை நகர்த்தி வச்சுட்டு கணவர் சாப்பிட்ட மிச்ச சாப்பாட எந்த விதமான அருவருப்பும் இல்லாதக்கு பயபக்தியோடு கூட்டிட்டு சாப்பிட்டா.
പണ്ടത്തെ കാലത്തിലെല്ലാം കണവർ சாப்பிட்டுட்டு അതേ சாப்பாட்டுல மிச்சம் வந்தத மனைவி சாப்பிடுவாள். இப்ப கணவர் சாப்பிட்டுட்டு கணவரோட கையிலேந்து ஒரு பீஸ் கட்டாயி அதுல விழுந்துருச்சு சாப்பாட்டுல. அதை அப்படியே பறக்கி அந்த பக்கம் நெகத்தி வச்சுட்டு அந்த சாப்பாட எந்த அருவருப்பும் இல்லாதக்கு நாளாயினி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் கணவரோடு பக்கத்துல வந்து காலெல்லாம் நல்லா அமுத்தி வலி இல்லாம தடவி கொடுத்தா. அப்ப முனி மனைவி கிட்ட சொன்னார், நாளாயினி உன்னோட இந்த பிரவൃத்திகளை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பதிவிரதகளான ஸ்திரீகளில ஒன்ன மாதிரி சிரேஷ்டை இதுவரைக்கும் இல்லை, இனியும் இருப்பாளா அப்படின்னு கூட தெரியலை. உனக்கு ஏதாவது வரம் வேணுமானா என்கிட்ட கேள அப்படின்னு. என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ, உனக்கு தேவையான வரம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நான் யதார்த்தத்துல ஒரு நோயாளி கிடையாது, அதே மாதிரி ரொம்ப வயசானவனும் கிடையாது, அதே மாதிரி கோபம் இருக்கிறவனும் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பதிவிரதையாயிட்டு இருக்காய் அப்படின்னு உன்னை சோதிச்சு பாக்கிறதுக்காயிட்டு நான் என்னோட சித்தியால இப்படி ஒரு வேஷத்தை கை கொண்டேன். ஏது ரூபத்துல உன்னை நான் சந்தோஷப்படுத்தணுமோ அந்த ரூபத்தை நான் இப்ப ஸ்வீகரிக்கிறேன் அப்படின்னு நாளாயினியோட கணவரான மௌல்கல்ய முனி மனைவி கிட்ட சொன்னார். நாளாயினி கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம சொன்னா, 5 பானங்களுக்கு ஈக்குவலான 5 யுவாக்களோட ரூபத்துல நீங்கள் வந்து என்ன குஷிப்படுத்தணும். உடனடியா மௌல்கல்யன் அப்படிங்கிற முனி அழகான 5 யுவாக்களோட ரூபங்களை ஸ்வீகரிச்சு மனைவிய குஷிப்படுத்தினார். அதுக்கப்புறம் சதா நேரமும் மனைவி கூட அவரு சந்தோஷமாக வாழ்ந்தார். பர்வதத்திலையும் நதி தடங்களிலையும் தாமர பொய்களிலையும் எல்லாம் அவ இப்படி சஞ்சாரிச்சா, சிருங்கார சுகம் ஆஸ்வதிச்சா. கொஞ்ச நாளைக்கு தேவலோகத்துல போயிட்டு இந்திராணியோடு அந்த சல்காரத்தை ஸ்வீகரிச்சு அங்கேயும் தாமசிச்சு சந்தோஷம் அனுபவிச்சா. அந்த டைம்ல நளாயினிக்கு இந்திரசேனா அப்படிங்கிற பேரும் கிடைச்சது. கொஞ்ச காலம் ஆகாச கங்கையில குளிச்சு அங்கேயும் ஆனந்திச்சா. இப்படி மௌல்கல்யனுமாயிட்டு திவ்ய போக சுகம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு வரத்த மௌல்கல்யன் காம சுகாதிகளில விரக்தனாயிட்டு தபசுக்கு போறதுக்கு ரெடியானோன, எனக்கு இந்த காமசுகங்கள் எல்லாம் வெறுத்து போயிடுத்து, அதனால நான் தபசுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன இந்திரசேனை தடுத்தா. ரதி சுகத்துல எனக்கு இன்னியும் பரிபூர்ணமான ஒரு திருப்தி வந்துட்டு இல்லை, எனக்கு இப்பவும் காம விசாரங்கள் இருந்துட்டே இருக்கு, அதனால நீங்கள் இப்போ சந்நியாசத்துக்கு ஒன்றும் போகாதங்கோ. பிரியதமையோடு இந்த வாக்குகளை கேட்டுட்டு முனி பதில் சொன்னார், தபசு அப்படிங்கிறது ரொம்ப சிரேஷ்டம். தபசு பண்றதுக்கு ஒருத்தர் ரெடி ஆயிட்டு கிளம்புறத அதை தடங்கல் பண்றது உச்சிதம் கிடையாது. இருந்தா கூட எனக்கு உங்ககிட்ட கோபம் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னோட காம அபிலாஷைய பூர்த்தி பண்றதுக்காயிட்டு நான் உன்னை அனுகிரகிக்கிறேன். இப்போ பூமியில பாஞ்சால ராஜாவோட புத்திரியாயிட்டு நீ பொறக்கணும். എന്നിട്ട് ഞാൻ എപ്പടി ആക്കുമോ 5 രൂപങ്ങൾ എടുത്ത് ഒന്നെ കുഷിപ്പെടുത്തിനേൻ. അതേമാതിരി ഒരേ ടൈമില് 5 കണവറുകളെ സ്വീകരിച്ചിട്ട് ഒന്നോട് அந்த ஒரு திருப்தியை நீ சாதிச்சுக்கோ. மௌல்கல்யன் இந்திரசேனை அப்படிங்கிற தன்னோட மனைவிய நாளாயினிய விட்டு போனதுக்கு அப்புறம், தபசுக்கு போனதுக்கு அப்புறம் நாளாயினி காட்டுக்குள்ள பிரவேசனம் பண்ணி பரமசிவனை தபசு செஞ்சா. பரமசிவன் பிரத்யட்சப்பட்டு அனுகிரகம் கொடுத்தார். உன்னோடு கணவரோடு ஆசீர்வாதத்துக்கு தகுந்த மாதிரி நீ பாஞ்சால புத்திரியாயிட்டு ஜனிச்சு 5 கணவர்களோடு கூடிட்டு சுகிச்சு வாழு. நீ முஜ்ஜன்மத்துல பர்த்தாரம் தேகி அப்படின்னு
5 தடவை சொன்னதினால 5 கணவர்களோடு கூடி வாழறதுக்கு உனக்கு நான் பூர்வ ஜென்மத்தில உனக்கு வரம் கொடுத்திருக்கேன். அது நீ மறந்து போயிட்டாய். அந்த வரவும் நீ அனுபவிக்கணுமே. அதனால உன்னை சம்பந்திச்சு ஒரு ஸ்திரீக்கு 5 கணவர்கள் அப்படிங்கிற அந்த தர்ம பிரம்சம், தர்மத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிறது உனக்கு பாதகம் கிடையாது. அப்போது நாளாயினி தொழுதுண்டே சொன்னா, பகவானே பரமசிவா, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 5 கணவர்கள் ஒரே டைம்ல உண்டானாக்கா அமிதமான ரதிபோக சுகத்தால எனக்கு வார்த்தக்கியம் திடீர்னு வந்து நான் நசிச்சே போயிடுவேனே. அவ 5 பேரையும் திருப்திப்படுத்துறதுக்கான ஆரோக்கியம் எனக்கு உண்டாகுமா? பகவான் பரமசிவன் சொன்னார், நீ பயந்துக்காதே, உன்னோடு இந்த யௌவனம் ஒருபோதும் இல்லாம போகாது. நீ எப்பவுமே நவ யௌவனமாயிட்டு இருப்பாய். இது தேவகாரியமாக்கும் அப்படின்னு பரமசிவன் சொன்னார். அப்படி வரங்கடைச்ச இந்திரசேனை அப்படிங்கிற நாளாயினியாக்கும் யாககுண்டத்திலேந்து யஜ்ஞசேனனுக்கு யாககுண்டத்திலேந்து உயர்ந்து வந்த அந்த திரௌபதி பாஞ்சாலி, அவளுக்கு 5 கணவர்கள் கிடைச்சது அப்படிங்கிறது அவளோட வரபலத்தாலியாக்கும். அதனால அது அதர்மம் கிடையாது. அதே மாதிரி அந்த பாஞ்சாலிய கல்யாணம் பண்ணிக்கிற பாண்டவர்கள் 5 பேரும் தேவ அம்சத்திலேந்து உண்டானவாளாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தர்மதேவன்லேந்தும் வாயுதேவன்லேந்தும் தேவேந்திரன்லேந்தும் அதே மாதிரி அஸ்வினி தேவர்களிலேந்தும் எல்லாம் உண்டானவாளாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாயிட்டு அந்த 5 பேரும் ஒருத்தர் தான், ஒரே சக்தி 5 மூர்த்தி பாவங்களை எடுத்துண்டு காணப்படுறது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால பாஞ்சாலி அப்படிங்கிற அந்த திரௌபதி பதிவிரதான் அப்படிங்கறத நம்ம மகாபாரத கதைகள் வழியா தெரிஞ்சுக்கிறோம். பாஞ்சாலிக்கு 5 கணவர்களோடு குழந்தைகள் 5 குழந்தைகள் உண்டாச்சு. யுதிஷ்டிரனோட புத்திரனுக்கு பிரதிவிந்தியன் அப்படின்னு பேரு. பீமசேனனுக்கு புத்திரன் உண்டாச்சு. அந்த பீமசேனனுக்கு பாஞ்சாலியில பிறந்த குழந்தைக்கு சுதசோமன் அப்படின்னு பேருண்டாச்சு. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு பிறந்த குழந்தைக்கு கிருதவர்மா அப்படின்னு பேரு. நகுலனுக்கு பாஞ்சாலியில பிறந்த குழந்தைக்கு பேரு சதானிகன். சகதேவனுக்கு ஸ்ருதசேனன் அப்படிங்கிற பேரில குழந்தை உண்டாச்சு. அப்படி பஞ்சபாண்டவர்களில திரௌபதிக்கு 5 புத்திரர்கள் உண்டாச்சு. இந்த 5 புத்திரர்களும் தம்மில யதாக்கிரமம் ஓரோ வயசுக்கு பிராய வித்தியாசம் உண்டாச்சு. அதுக்கப்புறமா தர்மபுத்திரருக்கு தேவகி தேவி அப்படிங்கிற மனைவி, அந்த மனைவியில யௌதேயன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரன். பீமசேனனுக்கு பலந்தரை அப்படிங்கிற மனைவியில சர்மத்ராதன் அப்படிங்கிற புத்திரன். நகுலனுக்கு ரேணுகேல நரமித்ரன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரன். சகதேவனுக்கு விஜயா அப்படிங்கிற மனைவியில சுகோத்ரன் அப்படின்னு ஓரோ புத்திரர்கள் கூடியும் உண்டாச்சு. அர்ஜுனனுக்கு சுபத்ரேல அபிமன்யு அப்படிங்கிற ஒரு புத்திரனும் உண்டாச்சு. அப்படி பாண்டவர்கள் 5 பேருக்கும் கூடிட்டு பீமபுத்திரனான கடோல்கஜனு, அர்ஜுன புத்திரர்களான இராவானும் பப்ருவாகனும் உள்பட 13 புத்திரர்களுக்கும்
உண்டானது அப்படிங்கறதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனனோடு வீரசூரபுத்திரனாக்கும் அபிமன்யு, அதே மாதிரி அந்த அபிமன்யு யுத்தத்துல இறந்து போயிட்டார். அதே மாதிரி திரௌபதியோடு 5 குழந்தைகளும் இறந்து போச்சு. திரௌபதியோடு 5 குழந்தைகள் அரைலாமாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோமே. அந்த குழந்தைகளை எல்லாம் கொன்னது இந்த அஸ்வத்தாமாவாக்கும், துரோணபுத்திரனான அஸ்வத்தாமா. ஐஷிகம் அப்படிங்கிற புல்லு, அந்த புல்ல பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லிண்டு ஒரு அம்பாக்கி மாற்றி அந்த குழந்தைகளை எல்லாம் சுட்டெரிச்சு கொன்னான். அப்படி திரௌபதியோடு சின்ன பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் தூங்கின்னு இருக்கிறத இந்த அஸ்வத்தாமாவு கொന്നു குவிச்சான். குந்தி தேவி தன்னோடு கணவரான பாண்டுகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லறா. உங்களுக்கு குஷி வரதுக்காயிட்டு நான் ஒரு ரகசியம் சொல்லுறேன், சீக்ரெட் சொல்லுறேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு கன்னிகையாயிட்டு என்னோடு வளர்த்தப்பாவான குந்தி போஜனோடு கொட்டாரத்துல வாழற டைம்ல ஒரு துர்வாசா மகர்ஷி அங்க வந்தார். அவரை நான் நன்னா சல்காரம் பண்ணினேன். அதுல அவரு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு எனக்கு 4 மந்திரங்கள் சொல்லி தந்தார். 5 மந்திரங்களாக்கும் அவரு சொல்லி கொடுத்தார். அதுல ஒரு மந்திரத்தை குந்தி தேவி ஆல்ரெடி அத பരീட்சிச்சு சோதிச்சு பார்த்து அதுல சூரியபுத்திரனான கர்ணன் உண்டாயிட்டு அந்த கர்ணனை பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சு களஞ்சாச்சு. அந்த விஷயத்தை சொல்லாதக்கு 4 மந்திரம் அப்படின்னு குந்தி தேவி சொல்லதா. இந்த 4 மந்திரங்களை வச்சுண்டு ഓരോ മന്ത്രത്തിലെയും ഓരോ ദേവനെ കൂപ്പിട്ട് വരുത്തി നമുക്ക് എന്നെ വേണമാനാലും കേട്ടുக்கலாம், പുത്രനെ വേണമാനാലും കേട്ടുக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக்கும் இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லறா குந்தி. இந்த மந்திரம் உங்களுக்கு இப்ப யூஸ் ஆகுமானா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே சொல்லிட்டாக்கும் நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு கூட சொல்லறா. அமிர்தத்தை குடிச்சா மாதிரி ஒரு ஆனந்தமாக்கும் பாண்டுவுக்கு அந்த டைம்ல உண்டாச்சு. அவரு சொல்றார், பிரியதமையான குந்தி, எனக்கு ரொம்ப குஷியாயாச்சு. தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு உத்தம புத்திரனை நமக்கு முதல்ல வேணும். அதனால தர்ம ரட்சகனாயிருக்கிற யமதர்மனை தியானிச்சு நீ ஒரு புத்திரனை சீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். கணவர் சொன்னதை கேட்டுட்டு குந்தி தேவி கிருதுஸ்நானம் முடிஞ்சு நல்ல சுத்தமான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுண்டு தர்மதேவனை மனசுல தியானிச்சா. உடனடியாக தர்மதேவன் பிரத்யட்சமாயிட்டு குந்தி தேவிக்கு குந்தி தேவியோடு கர்ப்பபாத்திரத்துல ஒரு புத்திரனை கொடுத்தார். திருக்கேட்ட நட்சத்திரத்துல மத்தியான நேரத்துல அபிஜித் முகூர்த்தத்துல சூரிய பிரபைய தோக்கடிக்கிற தேஜஸோடு கூடிட்டு சர்வ லட்சணங்களும் ரொம்பி நிக்கிற தர்மபுத்திரர குந்தி தேவி பிரசவிச்சா. இவன் தர்மஜர்களில அதிசிரேஷ்டனாயிட்டும் உத்தம விஷ்ணு பக்தனாயிட்டும் இருப்பன் அப்படிங்கறதுனால யுதிஷ்டிரன் அப்படின்னு பேரு இவனுக்கு போடலாம் அப்படின்னு வானத்திலேந்து அசரீரி வார்த்தைகளும் தேவர்களோடு புஷ்பவிஷ்டியும் அந்த டைம்ல உண்டாச்சு. குந்தியோடு பக்கத்துல நிக்கிற பாண்டு அந்த குழந்தைய எடுத்து முத்தமிட்டு விதி பிரகாரம் இருக்கிற ஜாத கர்மங்கள் எல்லாம் செஞ்சார். குந்திக்கு திவ்ய லட்சணங்களோடு கூடின ஒரு புத்திரன் ஜனிச்சாச்சு அப்படிங்கறத காந்தாரி தெரிஞ்சுண்டா. இந்த காந்தாரியான
இன்னும் പ്രസവിച്ചിട്ടില്ലേ. காந்தாரி கர்ப்பம் தரிச்சிட்டு 2 வருஷமாயாச்சு. கர்ப்பபாத்திரத்துக்குள்ள குழந்தை இருக்கு, இன்னும் பிரசவம் ஆயிட்டில்லை. அதனால அவளோட மனசுக்குள்ள பலவிதமான சங்கடங்களும் உண்டாச்சு. உடனடி பிரசவிக்கிறதுக்கு வேண்டிட்டு காந்தாரி தன்னோடு வீர்த்து உந்தின வயத்த 2 கைகளாலையும் பலமாயிட்டு அமர்த்தி பிடிச்சா. அப்படி பல தடவை சக்தியோட கூடிட்டு கசக்கி திரும்பினோன அவள் உடனடியா ஒரு மாംസ பிண்டத்தை பிரசவிச்சா அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்ப்போம். கௌரவர்களோட ஜனனத்தை பார்க்கறத இதை சேர்த்தி பார்ப்போம். இது இங்க ஓட்டமா சொல்லி வைக்கிறேன். இப்படி அவசர கொடுக்கையாட்டுமா அந்த மாംസപിண்டத்தை பிரசவிச்சு அது குழந்தையாயிட்டு உருவமெடுத்து கீழே பிரசவிக்கலை காந்தாரி. அது ஒரு மாംസ பிண்டமாயிட்டு கீழே விழுந்தது. அந்த டைம்ல வேதவியாச முனி அங்க வந்தார். அவரோட உபதேச பிரகாரம் அந்த மாംസ பிண்டத்தை 100 பீஸாயிட்டு வெட்டி நுறுக்கி ഓരോ പീസയും ഓരോ സ്വർണ്ണ കുടത്തില പോട്ട. വായ ഭദ്രമാ മൂടി കെട്ടിന കുടത്തോട് 100 കഷ്ണങ്ങളായിട്ട് നുറക്കിനോണ്. அந்த ஒரு பீஸ் மட்டும் மிச்சம் வந்தது. அதையும் ஒரு சின்ன குடத்திலாயிட்டு வாய மூடி கெட்டினா. அப்படி 101 സ്വർണ്ണ கலசங்களை ഭദ്രമായിട്ട് ஒரு அறையில சூட்சிச்சு வச்சா. அதோடு கூடிட்டு காந்தாரிக்கு ஒருவிதம் சமாதானம் வந்தது. இந்த குழந்தைகள் டைம் ஆகிறத இனி வெளியில வந்துக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம யுதிஷ்டிரனோட கதையாக்கவே பார்த்துட்டு இருக்கோம். யுதிஷ்டிரன் பிறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் பாண்டு குந்திட்ட சொல்ற, இனி நமக்கு பலவானான ஒரு புத்திரனியாக்கும் வேணும். ராஜா அப்படிங்கிறவர் பலவானும் பராக்கிரமசாலியுமா இருந்தா மட்டும்தான் சத்ருக்கள் பயந்துப்பா. தேவர்களில ரொம்ப ரொம்ப பலவான் அப்படிங்கிறது வாயு தேவனாக்கும். அதனால வாயுவோடு புத்திரனியாக்கும் இனி நீ ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்றார். கணவர் சொன்னதின்படி குந்தி தேவி கிருதுஸ்நானம் முடிஞ்சு சுப்ரவஸ்திரம் போட்டுண்டு வாயுதேவனை மனசுல தியானிச்சு மந்திரத்தை சொன்னா. உடனடியா ஜகல் பிராணகாரனாயிருக்கிற வாயு பகவான் பிரத்யட்சப்பட்டார். வாயு பகவான் குந்தி தேவியோட உதரத்துல ஒரு புத்திரனை கொடுத்தார். உடனடியாக அப்பிரத்யட்சமானார். அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப பலசாலியும் சத்ருக்களை ஜெயிக்கிறவனுமாயிருப்பான். அப்படிங்கறதுனால பீமசேனன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேரு போடணும் அப்படின்னு வானத்திலேருந்து அசரீரி வாக்கியம் முழங்கி கேட்டது. சிங்கம் மாசத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து நிக்கிற கேசரி யோகத்துல, சிங்கம் ராசியில மீன மாசத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து நிக்கிற கேசரி யோகத்துல மக நட்சத்திரத்துல சுக்லபட்ச திரையோதசி சேர்ந்த திவ்யமான சாயம் சந்தியா நேரத்துல, திவ்யமான மத்தியான சமயத்துல, சாயம் சந்தியை இல்லை தவறாக சொல்லப்பட்டது, மத்தியான சமயத்துல ரிஷப லக்னத்துல பீமசேனன் ஜனிச்சார். சிங்கம் ராசியில குருவும் சந்திரனும் சேர்ந்து கேசரி யோகத்துல மீன மாசத்துல மக நட்சத்திரத்துல சுக்லபட்ச திரையோதசி சேர்ந்த நாளில மத்தியான நேரத்துல இடவ லக்னத்துல ரிஷப லக்னத்துல பீமசேனன் ஜனிச்சார். பீமசேனன் ஜனிச்சு 10வது நாளைக்கு ஒரு சம்பவம் உண்டாச்சு, விஷயம் உண்டாச்சு. குழந்தைய தூக்கிண்டு குந்தி தேவி குளிச்சதுக்கு அப்புறம் அந்த நதிக்கரையிலேருந்து திரும்பி வரத்த ஒரு கடுவை அவளோட முன்னால சாடி விழுந்தது. உடனடியா கையில இருந்த ஒரு வடியால குந்தி தேவியோடு கூட வந்த பாண்டு ஒரு அம்பு எடுத்து கடுவைய கொன்னுட்டார்.
குந்திதேவி பயத்தோடு கூடிட்டு ஒரு பாறையோடு மேல ஓடி ஏறினா. அந்த டைம்ல இடுப்புல இருந்த குழந்தை பீமசேனன் தெரிச்சு ஒரு பெரிய பாறைக்கல்லோடு மேல விழுந்தான். அந்த குழந்தை விழுந்ததினோடு அந்த அட்டாக்கில அந்த பாறாங்கல்லு பல கஷ்ணங்களாயிட்டு உடஞ்சு தரிப்பணமா போச்சு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அந்த அளவுக்கு சக்தியாக்கும் அந்த பீமசேனனுக்கு. அதுக்காகவாக்கும் இப்படி ஒரு கதையும் சேர்த்தி பார்த்தது. பீமசேனன் ஜனிச்சிட்டு அந்த பீமசேனன் ஜனிச்சதினோடு முதல் நாளைக்கு അർദ്ധരാത്രി സമയത്തില് ആയില്യ നക്ഷത്രം ഗണ്ടാന്ത വേളയില് ഗാന്ധാരിയോട് 101 കുടത്തില് ഒരു കുടം ഉടഞ്ചത്. അതിലേந்து ഒരു ആൺകുഴന്തായി പിറന്നത്. അതാക്കും ദുര്യോധനൻ. அந்த துரியோதனனோடு ஜனன சமயத்தில பலவிதமான துர்நிமித்தங்களும் காணப்பட்டது. குழந்தையோடு ஜனனத்தை சம்பந்திச்சு பண்டித விஞ்ஞானியான விதுரர்கிட்ட திருதராஷ்டிரர் கேட்டு தெரிஞ்சின்றார். கண்டாந்த சந்தியில ஜனிச்சதுனால குலத்துக்கு தோஷம் செய்யறவனாயிருப்பன். அப்படி இருந்தா கூட ஒரு சில ராஜயோகங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு விதுரர் அபிப்பிராயப்பட்டார். இப்ப நம்ம யுதிஷ்டிரனோடு ஜனனத்தையும் துரியோதனனோடு ஜனனத்தையும் பீமசேனனோடு ஜனனத்தையும் பார்த்தோம். எதுக்கு அதை சொல்றோம் அப்படின்னா, யுதிஷ்டிரனாக்கும் பெருசு. யுதிஷ்டிரனுக்கு அப்புறம் பிறந்தது துரியோதனன். பீமனுக்கு அண்ணாவாயிட்டாக்கும் துரியோதனனோட ஜனனம் அப்படின்னு சொல்றதுக்காக்கும் இங்க பாண்டவர்களோட ஜனனத்தோட சமயத்துக்கு நடுவுல துரியோதனனோட ஜனனத்தை சம்பந்திச்சு நம்ம பார்த்தோம். கௌரவர்களோட ஜனனத்தை நம்ம அப்புறமா பார்ப்போம். இங்க அண்ணாதம்பிகளோட புத்திரர்களாக்குமே பாண்டவர்களும் கௌரவர்களும். அப்ப பீஷ்மரோடு அண்ணாவாக்கும் ஒரு நாள் முன்னால ஜனிச்சவராக்கும் இந்த துரியோதனன் அப்படிங்கறதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் குந்தி தேவி விதி பிரகாரம் சுத்தியோடு கூடிட்டு மூணாவது குழந்தைய பிரசவிக்கிறதுக்காயிட்டு ரெடி ஆயிட்டா. அதுக்கு முன்னாலேயே காந்தாரிக்கு எல்லா குழந்தைகளுமே குடத்தை பொட்டிச்சுண்டு வெளியில வந்தாச்சு அப்படிங்கறதையும் சொல்லப்படுறது. அதனால அந்த குழந்தைகளோட டீட்டெயிலையும் சேர்ந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நமக்கு மூணாவது குழந்தை பிறந்த விஷயத்தை பார்க்கலாம். துரியோதனனுக்கு அப்புறம் பாண்டுக்கு பீமசேனன் பிறந்தார். அதுக்கப்புறம் காந்தாரிக்கு திருதராஷ்டிரரோட மனைவியான காந்தாரிக்கு மூடி வச்சிருக்கிற 100 குடங்களும் ஒவ்வொன்னா பொட்டி பொட்டி வெளியில குழந்தைகள் ஜனிச்சது. ஒரு நாளைக்கு ஒரு குடம் அப்படிங்கிற மாதிரி காந்தாரியோடு அந்த குழந்தைய மூடி வச்சிருக்கிற குடங்கள் எல்லாம் 100 நாள்களில 100 குழந்தைகளாயிட்டு பிறந்தது. அப்படி 100 புத்திரர்கள் ஜனிச்சு ஒரு குடம் எக்ஸ்ட்ரா உண்டே, அந்த குடத்திலேந்து ஒரு பெண் குழந்தையும் ஜனிச்சது. அப்படி 100 புத்திரர்களும் ஒரு புத்திரியும் 101 குழந்தைகள். அப்படி திருதராஷ்டிர மகாராஜாவுக்கும் காந்தாரிக்குமா சேர்ந்து 101 குழந்தைகள் உண்டாச்சு. முதல் குழந்தை துரியோதனன், இரண்டாவது குழந்தை துஷாசனன், மூணாவது துர்தர்ஷன், 4 துர்முகன், 5 ஜலசந்தன், 6 சஹனு, 7 சாம்பன், 8 விந்தன், 9 அனுவிந்தன், 10 துஷ்பிரசகன், 11 சுபாஹு,
12 ദുഷ്പ്രദർശനൻ, 13 ദുർമദൻ, 14 ചിത്രയോതി, 15 ദുഷ്കർണൻ, 16 കർണൻ. ഓൾറെഡി നമ്മൾ കുന്തിപുത്രനാன കർണനെ பார்த்தோமே. ഇത് വേറെ കർണൻ. ഒരേ പേര് இருக்கிறவா நிறைய பேரு ഉണ്ടാകും. அதனாலயாக்கும் இப்படி சொன்னது. 17ஆவதாயிட்டு உடஞ்ச குடத்திலேந்து விதிம்சதி அப்படிங்கிற புத்திரன், 18 விகர்ணன், 19 ஜராசந்தன், 20 சுலோചനൻ, 21 ചിത്രൻ, 22 വിചിത്രൻ, 23 ചിത്രാക്ഷൻ, 24 ചാരുചിത്രൻ, 25 ശരാസനൻ, 26 ദുർദർശനൻ, 27 ദുഷ്പ്രദർശൻ, 28 വിവിൽസു, 29 വികടൻ, 30 ശമൻ, 31 ഊർണനാഭൻ, 32 സുനാഭൻ, 33 നന്ദനാമാവ്, 34 ഉപനന്ദനൻ, 35 സേനാപതി, 36 സുഷേണൻ, 37 കുണ്ടോദരൻ, 38 മഹോദരൻ, 39 ചിത്രധ്വജൻ, 40 ചിത്രരഥൻ, 41 ചിത്രഭാനു, 42 അമിത്രജിൽ, 43 ഛത്രബാഹു, 44 ചിത്രവർമ്മ, 45 സുവർമ്മ, 46 ദുർവിമോചനൻ, 47 ചിത്രസേനൻ, 48 സുചിത്രൻ, 49 ചിത്രധർമ്മദൃക്ക്, 50 പരാജിതൻ, 51 പണ്ഡിതകൻ, 52 വിശാലാക്ഷൻ, 53 അപരൻ, 54 ദുരാപരൻ, 55 അജിതൻ, 56 ജയന്തൻ, 57 ജയൽസേനൻ, 58 ദുർജയൻ, 59 ദൃഢഹസ്തൻ, 60 സുഹസ്തൻ, 61 വാദവേഗൻ, 62 സുവർച്ചസ്, 63 ആദിത്യകേതു, 64 ബഹ്വാശി, 65 നാഗദന്തൻ, 66 അഗ്രയായി, 67 കവചി, 68 നിഷങ്കൻ, 69 പാശി, 70 ദണ്ഡധാരൻ, 71 ധനുഗ്രഹൻ, 72 ഉഗ്രൻ, 73 ഭീമരഥൻ, 74 ഭീമാക്യൻ, 75 വീരബാഹു, 76 അലോലുപൻ, 77 ഭീമരഥൻ, 78 സുബാഹു, 79 ഭീമവിക്രമൻ, 80 അഭയൻ, 81 ദ്രുതകർമ്മ, 82 അനാദൃശ്യൻ, 83 അപരൻ, 84 കുണ്ടഭേദി, 85 വിരോധി, 86 ദീർഘലോചനൻ, 87 ദീർഘധ്വജൻ, 88 ദീർഘഭുജൻ, 89 അധീർഘൻ, 90 ദീർഘൻ, 91 ദീർഘബാഹു, 92 മഹാബാഹു, 93 വ്യൂഢോരസ്കൻ, 94 കനകധ്വജൻ, 95 മഹാകുണ്ടൻ, 96 കുണ്ടൻ, 97 കുണ്ടജൻ, 98 ചിത്രകൻ, 99 മനസ്വാൻ, 100 ചിത്രകൻ. இப்படியாக 100 புத்திரர்கள். 101ஆவதாயிட்டு பிறந்த புத்திரிக்கு துஷலை அப்படின்னு திருதராஷ்டிரர் பேரு போட்டார். ഓരോ കടം ഓരോ നാളേക്കുമാക്കും പിറന്നത്. ഓരോ കടത്തിലേന്ന് ഓരോ കുഴന്തകൾ ഓരോ നാൾ വ്യത്യാസത്തിലേക്കും പിറന്നത്.
இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு அப்படின்னு 100 நாளில 100 குடவும் பொட்டிட்டு முதல்ல பொட்டின குடத்திலேந்து பிறந்ததாக்கும் துரியோதனன். இப்படி பாண்டுவோடு அண்ணாவான திருதராஷ்டிரருக்கு 101 குழந்தைகள் உண்டான விவரம் பாண்டு வனத்துல உக்காந்துண்டு தெரிஞ்சுண்டு ரொம்ப குஷி ஆயிட்டார். அதை கேட்டு குந்திக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. காரணம் காந்தாரியும் குந்தியும் பரஸ்பரம் ஸ்நேகத்தோடு கூடிட்டாக்கும் அந்த ஹஸ்தினாபுரியில வாழ்ந்துட்டு இருந்தா. விதிவசால் பாண்டுவும் குந்தியும் வனத்துக்கு வந்திருக்கா, அவ்வளவுதான். அந்த பாசம் கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாம இருந்தது. ஒரு நாளைக்கு பாண்டு மனைவியான குந்தி தேவி கிட்ட சொல்லறா, அண்ணாவுக்கு இப்ப 101 குழந்தைகள் உண்டாயாச்சு, நமக்கு ஆனா தர்மபுத்திரரும் பீமசேனனும் அப்படின்னு 2 குழந்தைகள் உண்டாயாச்சு. இனியும் உங்ககிட்ட 2 மந்திரங்கள் கூடி மிச்சம் இருக்கே, அதனால அதுல அந்த மந்திரங்களை ஜெபிச்சு 3 உலகத்தையும் பெருமைப்படுத்துற மாதிரி பராக்கிரமியாயிருக்கிற ஒரு புத்திரனை உங்ககிட்ட இருக்கிற மந்திரங்களில ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு நீ സ്വീകരിക്കണം. அதுக்கு வேண்டிட்டு விரதம் அனுஷ்டிச்சுக்கோ. நீ இனி அடுத்த புத்திரனை தேவேந்திரன் கிட்ட இருந்து வேணும் സ്വീകരിக்கிறதுக்கு அப்படின்னு கூடியும் கணவரான பாண்டு சொல்றார். தேவேந்திரனோடு வீரியத்தில ஒரு புத்திரன் நமக்கு வேணும். அதன்படி குந்தி தேவி ശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ദേവേന്ദ്രനെ മനസ്സിലെ ധ്യാനിച്ചിട്ട് 3ാമത് മന്ത്രത്തെയും ചൊന്ന. ഉടനടിയായിട്ട് ദേവേന്ദ്രൻ കുന്തിദേവിയോട് മുന്നാലെ പ്രത്യക്ഷമായിട്ട് കുന്തിദേവിയോട് ഗർഭപാത്രത്തിലെ തന്നോട് കുഴന്തയെ കൊടുത്താർ. ദേവേന്ദ്രനെ പ്രീതിപ്പെടുത്തുறதுக்கு വേണ്ടിയിട്ട് பாண்டு ஒத்த காலில நின்று தவம் பண்ணினார். அதனால கூட இந்த தேவேந்திரனுக்கு ரொம்ப குஷியாயிடுத்து. அதனால பிரத்யட்சமாயிட்டு குந்தி தேவிக்கு உன்னோட இஷ்டப்படி 3 லோகத்திலையும் கீர்த்திக்கிற மாதிரி ஒரு வீரபுத்திரனை நான் தரேன் அப்படின்னு சொல்லிண்டு அங்கேந்து அப்பிரத்யட்சமானார். குந்தி தேவி கர்ப்பம் தரிச்சா. மீனமாசம் உத்திர நட்சத்திரம் சுக்லபட்ச பௌர்ணமி சேர்ந்த நாளில எல்லா கிரகங்களும் சுபராசிகளில வந்து நிக்கிறத குந்தி தேவி இந்திரபுத்திரனான அர்ஜுனனை பிரசவிச்சா. இந்த குழந்தை சாட்சால் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு துல்லியமாயிட்டு பவிக்கும். அர்ஜுனன் அப்படிங்கிற பேரில கீர்த்திமானாக இருப்பார் அப்படின்னு ஆகாசவாணியும் அந்த டைம்ல அசிரீரி வாக்கியமாயிட்டு கேட்டது. தேவர்கள் புஷ்பவிருஷ்டி பண்ணினா தன்னோட புத்திரனா இருக்கிற ஜெயந்தனோடு ஜனன சமயத்துல என்னெல்லாம் ஆகோஷங்களாக்குமோ இந்திரன் நடத்தினார். அதெல்லாம் இந்திரன் அர்ஜுனன் பிறந்தோனையும் செஞ்சார். பால்குன மாசத்துல பௌர்ணமி தினத்தில ஜனிச்சதுனால அந்த குழந்தைக்கு பல்குனன் அப்படின்னு பாண்டு நாமகரணம் செஞ்சார். காதுல அர்ஜுனன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப குந்தி தேவிக்கு கல்யாணத்துக்கு முன்னால ஒரு குழந்தை கர்ணன். அந்த கர்ணனை பெட்டிக்குள்ள போட்டு ஆருக்கும் தெரியாம பயந்துண்டு பிரசவிச்சு பெட்டிக்குள்ள போட்டுட்டு தொலைச்சிட்டா குந்தி தேவி. அதுக்கப்புறம் பாண்டு சொல்லிட்டு தர்மதேவன் கிட்டேந்தும் வாயுதேவன் கிட்டேந்தும் இந்திரன் கிட்டேந்தும் 3 புத்திரர்களை സ്വീകരിച്ചിട്ടാ. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கடந்து போயாச்சு. இப்ப குந்தி தேவிக்கு கர்ணனோட சேர்த்து 4 குழந்தைகளாயாச்சே. பாண்டுவுக்கு 3 குழந்தைகளை சம்பந்திச்ச விவரம் தான் தெரியும். பயந்துட்டாக்கும் சொல்லாக்கி இருக்கா குந்தி தேவி. கல்யாணத்துக்கு முன்னால குழந்தை உண்டாச்சுன்னெல்லாம் சொன்னா ஆராக்கும் ஏத்துப்பா. அதனால குந்தி தேவிக்கு
பாண்டுவோடு இன்னொரு மனைவி இருக்காளே மாதிரி, அந்த மாதிரிய நினைச்சிட்டு ஒரு பரிதாபம் உண்டாகிறது. நமக்கு இப்படி குழந்தைகளா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பாவம் குழந்தையே இல்லாம இருக்கா. குழந்தைக்கு வேண்டிட்டு கணவரை தொட்டானா உடனடியா கணவர் இறந்தும் போயிடுவர். அதனால இந்த 4வது மந்திரத்தை மாதிரிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கணவர் கிட்ட கேட்டோன்னு கணவருக்கு ரொம்ப ரொம்ப குஷி ஆயிடுத்து. உடனடியா சபத்னிக்கு அந்த மந்திரத்தை கொடுத்தா. பாண்டு ரொம்ப ரொம்ப குஷியான, இப்படி எல்லாம் ரொம்ப ஒரு சௌஹൃദத்தோடு கூடிட்டு நீங்க 2 பேரும் இருக்கேளே. அப்போ பாண்டு சொல்றார் மாதிரிட்ட, தேவர்களில ரொம்ப ரொம்ப புகழ் கேட்ட அஸ்வினி தேவர்களை தியானிச்சுண்டு நீ புத்திரனை சீகரிச்சுக்கோ மாதிரி அப்படின்னு. அதன்படி ஒரு நாளைக்கு கிருதுஸ்நானம் முடிஞ்சு ரொம்ப பக்தியோடு கூடிட்டு அஸ்வினி தேவர்களை தியானிச்சு மந்திரத்தை சொன்னா மாதிரி உடனடியா அஸ்வினி தேவர்கள் பிரத்யட்சமாயிட்டு மாதிரிக்கு புத்திரபாகியத்தை கொடுத்தா. உடனடியா சர்வகுண சம்பன்னர்களாயிருக்கிற அழகாயிருக்கிற 2 புத்திரர்கள் அஸ்வினி தேவர்கள் ட்வின்ஸாக்குமே. அப்ப அவளிலிருந்து உண்டான குழந்தைகளும் ட்வின்ஸா பிறந்தது. 2 குழந்தைகள், இரட்ட குழந்தைகள் மாதிரிக்கு ஜனிச்சது. யதாக்கிரமம் நகுலன் அப்படின்னும் சகதேவன் அப்படின்னும் நாமகரணம் செய்யப்பட்டது அந்த குழந்தைகளுக்கு. அப்படி 5 புத்திரர்களோடும் 2 பத்னிகளோடும் கூடிட்டு பாண்டு சதசிருங்க வனத்துல தாபசவிருஷ்டி அனுஷ்டிச்சு ஜீவிச்சார். தாபசவிருத்தி அனுஷ்டிச்சு ஜீவிச்சார். அந்த வனத்துல நிறைய முனிஜனங்கள் இருந்தா. பாண்டு அவளை தன்னோட ஆசிரமத்துக்கெல்லாம் வரவழைச்சு சல்காரங்கள் எல்லாம் அடிக்கடி செய்வர். ஒருக்கா விதுரரோடு கூடிட்டு பீஷ்மர் பாண்டுவையும் குழந்தைகளையும் பார்க்கறதுக்கு வனத்துக்கு கிளம்பினார். பக்தி ஆதரவு பகுமானங்களோடு கூடிட்டு பாண்டு பத்னிகளோடும் புத்திரர்களோடும் கூடிட்டு பீஷ்ம பிதாமகனையும் விதுரரையும் സ്വീകരിച്ചാர். விதுரரையும் பீஷ்ம பிதாமகனையும் யதாவதி வணங்கினார் பாண்டு. பீஷ்மர் ஆனந்தத்தோடு கூடிட்டு பாண்டு புத்திரர்களை தடவி கொடுத்து முத்தம் கொடுத்து சந்தோஷிச்சார். பாண்டுவிட்ட பீஷ்மர் சொல்லறார், தேவர்களோடு அம்சத்தோடு கூடின புத்திரர்கள் உனக்கு கிடைச்சதுனால நீ ரொம்ப பாக்கியவானாக்கும் பாண்டு. இவாளோடு பால்யகாலம் முடிய போறது. இனி இவாளை வித்யை அபியசிப்பிக்க வேண்டிய டைம் ஆயாச்சு. அதனால இவாளை ஹஸ்தினாபுரிக்கு அனுப்பிவிடு அப்படின்னு பீஷ்மர் இப்படி சொல்லிட்டும் பாண்டு மௌனமா நின்னார். காரணம், இந்த புத்திரர்களை நான் எப்படியாக்கும் பிரிஞ்சிருப்பேன். அது மட்டுமில்லை, அண்ணாவான திருதராஷ்டிரரோடு புத்திரர்கள், துரியோதனாதிகளோடு கர்வம் அகங்காரம் இதெல்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு ராஜதானியிலேந்து வந்த தன்னோட சேவகர்கள் கிட்ட இருந்து பாண்டு ரகசியமாயிட்டு தெரிஞ்சிருந்தார். அதனாலேயே தன்னோட புத்திரர்களை ஹஸ்தினாபுரிக்கு அனுப்புறதுக்கு பாண்டுக்கு விருப்பம் இல்லை. ஆனா பெரியப்பாவான பீஷ்மரோடு முன்னால அதை சொல்லவும் இல்லை. பீஷ்மரும் விதுரரும் அன்னைக்கே திரும்பியும் போனா. அதுக்கப்புறமா புத்திரர்களோடு பிராயத்துக்கு தகுந்த மாதிரி ஆயுத வித்யகளை பாண்டு அவளை படிப்பிக்க ஆரம்பிச்சார். சுயமாயிட்டு படிப்பிச்சார். சிருங்கவனத்துல சிரேஷ்டர்களான மகர்ஷிகள் பல வித்யகளும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லறதுக்கு ரெடியா வந்தா. வருஷங்கள் கொஞ்சம் நகர்ந்து போச்சு. அர்ஜுனனோட 14வது பிறந்த நாள் அன்னைக்கு பௌர்ணமி நாளா இருந்தது. சதசிருங்க வனத்துல ரிஷிகளும் பிராமணர்களுக்கும் எல்லாம் சாப்பாடு போடணும். அதுக்காயிட்டு பாண்டு அவளை ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருந்தார். குந்தி தேவி சத்தி சாப்பாடு தயாராக்கிறதுக்கான வேலையில பிஸியா இருந்தா. குந்திய ஹெல்ப் பண்றதுக்கு பிராமணர்களும் இருக்கா. குந்தியோடு
அண்ணாவான வசுதேவரோடு ஆജ്ഞைப்படி யாதவ புரோகிதனான கர்கமுனியும் அந்த டைம்ல அங்க வந்தார். குழந்தைகளோடு ஜாத கர்மம், வேத அத்தியனம் இப்படி இருக்கிற ஷோடச கிரியைகளில ஒரு சிலது நடத்துறதுக்கு கூடியமாக்கும் அங்க கர்கமுனி வந்து அவா கூட தாமசிச்சார். அன்னைக்கு அந்த கர்கமுனி ஒரு மகாலட்சுமி பூஜை செய்யறதுக்கு சொல்லியிருந்தார். அதுக்கு பூக்கள் பறிக்கிறதுக்காயிட்டு பாண்டு தன்னோட மனைவியான மாதிரியோடு கூடிட்டு அங்க இருக்கிற பூங்காவனத்துக்கு போனார். ஷோடச கிரியைகள் அப்படின்னாக்கா கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மம், நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், ചൂടാകരണം, കർണവേദം, ഉപനയനം, വേദ അധ്യയനം, കേശാന്തകം, സ്നാനം, വിവാഹം, വിവാഹ അഗ്നിചയനം, ആനാഗ്നിചയനം ഇതെല്ലാമാക്കും ஷோடச கிரியைகள். அதுல ஒரு சிலது இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மகாலட்சுமி பூஜைய செய்யறதுக்கும் அன்னைக்கான ஏற்பாடு நடந்தது. அந்த பூங்காவனத்துக்கு மனைவியோடு கூட்டிட்டு போன பாண்டுக்கு கண்ட்ரோல் வச்சு அழகான மனைவி, பக்கத்திலெல்லாம் நல்ல சுகந்தமான பூக்கள். ഒന്ന് കെട്ടിപ്പിടിക്ക തോന്നിയിട്ട് മനേവിയെ. പിന്നെ ഒന്നും യോസന പണലേ. വിനാശകാലേ വിപരീത ബുദ്ധി. இந்த சாபத்தெல்லாம் மறந்து போயிட்டு மனைவிய கட்டி பிடிச்சோன உடனடியாயிட்டு இறந்து போய் கீழே விழுந்தார் பாண்டு. மாதிரியானா சத்தமா அழறா. அங்க முனிஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தா. பாண்டு இறந்து போன விவரம் ஹஸ்தினாபுரியில தெரிவிக்கப்பட்டது. ஆனா அங்கேருந்து யாருமே வரல. அந்த புண்ணியவனத்துல பாவனமான கங்கா நதி தீரத்துல நிறைய ரிஷிகளோடும் பாண்டவர்களோடும் மந்திர உச்சாரண பிரணவத்வனி முழங்கி நிக்கிற நேரத்துல அந்த பாண்டுவோடு பௌதிகமான ஜடத்தை விதி பிரகாரம் அங்க சம்ஸ்காரம் பண்ணினான். ഗർഗാചാര്യർ പുരോഹിതനായിട്ട് എല്ലാ വിഷയങ്ങളെയും செஞ்சார். பதிவிரதையான மாதிரி குழந்தைகளை குந்திக்கிட்ட குழந்தைகளான அந்த ட்வின்ஸ் குழந்தைகள், அந்த குழந்தைகளை കുന്തി ദേവിയുടെ വളർത്തർക്ക് കൊടുത്തിട്ട് നകുലനിയും സഹദേവനിയും എന്നിട്ട് പാണ്ഡുവോട് ചിതേല ചാടി സതി അനുഷ്ഠിച്ച കുഴന്തകളെ വളർത്തർക്ക് കുന്തിദേവിയും അഗ്നിയിലെ ചാടി ഉയരൊടിക്കിന. പിന്നെ ആരാക്കും இந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு இருப்பா. அதனால மாதൃபாசம் அப்படிங்கிறது முன்னோக்கி நின்னதுனால குந்தி தேவி துக்கத்தை கடிச்சமர்த்தி இந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்தா. அப்படி இருக்கிற அந்த குந்தி தேவியும் பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரியில வந்து நிறைய கஷ்டங்களையும் துரிதங்களையும் അനുഭവിച്ച ധൃതരാഷ്ട്രർ പുത്രകൾ ചെയ്യற അനീതിക്കൊന്നും எந்தவித எதிர்ப்பும் சொல்லாதக்கு மௌனமா நின்னார். அப்படியெல்லாம் சொல்லப்படாது. அந்த குழந்தைகள் என்னோடு தம்பியோடு பாண்டுவோடு புத்திரர்கள் அப்படின்னு எனக்கா உங்களோடு சகோதரர்களாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தலை. அப்போ மௌனமா இருக்கிறதும் தவறாக்கும். குழந்தைகள் தவறு பண்ணினானாக்கா அப்பா அம்மா எல்லாம் அத தட்டி கேட்கணும், தவற சுட்டி காட்டணும். மௌனமா இருந்தா அந்த தவறுக்கு சப்போர்ட் போற மாதிரியாக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இதுல இருந்து படிக்கிறோம்.
இப்படியாக இந்த திருதராஷ்டிரரோடு மௌனம், அதே மாதிரி இந்த துரியோதனனோடு பாண்டவர்கள்கிட்ட இருக்கிற வைராக்கியம், இது மகாபாரத யுத்தத்துக்கு வழிவகுத்தது. அதையாக்குமே நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பாண்டவர்களோடு கதையாக்கும் இந்த 17வது அத்தியாயத்துல, தேவி பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 17வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது.